بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: إن أسرع الدعاء إجابة دعوة الابن لغائب. وقال صلى الله عليه وسلم: الدعاء مخ العبادة، أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்முடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் முழு மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் ஒரு விடயத்தை குறிப்பிடுறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான். அது பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், ஒரு பாமர மனிதனாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் சரி, மேற்கில் கிழக்கில் தெற்கில் எந்த பாஷையை அவர்கள் பேசினாலும் இவர் எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் ஒரு விடயத்தை குறிப்பிடுறான். யா ஐயுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, ஓ மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்க அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறீங்க. அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவங்களாக இருக்கிறீங்க. வல்லாஹு ஹுவல் கனி, வல்லாஹு ஹுவல் கனி, அல்லாஹ் தேவையற்றவன். வஹுவ யுஹ்யில் மௌதா வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தான் உயிர்ப்பிக்கிறான், அல்லாஹ் தான் உயிர் எடுக்கிறான், அனைத்து வஸ்துவின் மீது சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இபாதத்கள் நம்முடைய முழு வாழ்க்கையிலையும் அல்லாஹ் எந்த விடயத்தை குறிப்பிடுறானோ அது எங்களோட வாழ்க்கையில் வெளியே வர வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நாங்கள் அல்லாஹ்வோட முன்னால, யா அல்லாஹ், நான் உன் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், உன் பக்கம் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்ற இந்த உணர்வோடு நாங்கள் வாழுவோமோ அது எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய கவனம் எங்கள் பக்கமே இருக்கும். எப்ப நாங்க அந்த உணர்வு இல்லாம, பொதுவாக உலகத்தில் அதிகமாக சொகுசுகள், கம்ஃபர்டபுள் லைஃப் ஒன்று கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வை மறக்கிறது இயற்கையான ஒரு தன்மை. அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யறதுதான் முஃமின்களுடைய ஒரு அடையாளம். அந்த நேரத்திலேயும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள். எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பார்கள். யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, கஷ்டமான நிலைமையிலும் செலவழிப்பார்கள். நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது, அந்த நேரத்திலும் செலவழிப்பார்கள். இது முஃமின்களுடைய தன்மை. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 23 வருட காலத்துல எதை குறிப்பிட்டான்டா, எதை உம்மத்துக்கு படிச்சு கொடுக்காண்டா, எல்லா நேரத்திலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சில துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். பள்ளிக்குள்ள நுழையும் போதும் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டுதான் நுழைஞ்சோம். அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். பள்ளியிலிருந்து வெளியே போற நேரத்திலையும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மத்திக என்ற துஆ ஓதிதான் வெளியே போறோம். வீட்டிலிருந்து வெளியே வரும் போதும் நாங்கள் ஒரு துஆவை ஓதித்தான் வெளியே வாரோம். வீட்டுக்குள்ள நுழையும் போதும் பிஸ்மில்லாஹி வலஜ்னா, இவ்வாறு எல்லா கட்டத்திலையும் ஒரு ஆடை அணியிறோம், அந்த நேரத்திலையும் ஒரு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. யா அல்லாஹ், நீதான் இந்த ஆடை அணிவித்தாய், நீதான் இந்த ஆடை அணிவித்தாய், என்னுடைய எந்த ஒரு சக்தியும் இல்லாம, என்னுடைய எந்த ஒரு எஃபர்டும் இல்லாம நீ எனக்கு இந்த ஆடைய லேசாக எனக்கு நீ கொண்டு தந்தாய். உணவு சாப்பிடுற நேரத்திலும் இதேதான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு இபாதத்தல், எங்கட முழு வாழ்க்கையுடைய எசன்ஸ், முழு வாழ்க்கையுடைய மூலதரம் எதுண்டா துஆ.
துஆ என்ற என்ன? அடியான் அல்லாஹோட தொடர்பாக கூடிய ஒரு மீடியா, அல்லாஹோட தொடர்பாக கூடிய ஒரு முறை. எந்த அளவுக்கு சொன்னா, இந்த நெட்வொர்க் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் சொன்னா, அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் எவ்வளோ எந்த பகுதியிலிருந்து அல்லாஹுடைய அடியார்கள் எவ்வளவுதான் அல்லாஹ் இடத்துல கேட்டாலும் ஒவ்வொருத்தருடைய துஆவையும் ஒவ்வொருத்தருடைய அழைப்பையும் அல்லாஹ் தனித்தனிப்பட்ட முறையில கேட்டுக்கொண்டிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான உதாரணத்தை சொன்னாங்க. அதே சொன்னாங்க, மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் இந்த அனைவரும் ஒரு பள்ளத்தாக்குல ஒன்று சேர்ந்து அவர் அனைவரும் அவர்களுடைய தேவைகள் அல்லாஹ் இடத்துல முன்வைத்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹுடைய ஹசானால கொஞ்சமாவது குறைய போவதில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எல்லா நேரத்திலையும் எங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்கிறது இந்த உணர்வு. நாங்க எப்ப அல்லாஹ்ட முன்னால தாழ்ந்து போவோமோ, எப்ப அல்லாஹ்ட முன்னால யா அல்லாஹ் நான் இந்த எல்லா விஷயத்தை செஞ்சிருக்கிறேன், இது என்னுடைய ஆற்றல் இல்லை யா அல்லாஹ், உன்னுடைய சக்தியின் மூலமாக. அல்லாஹ் அக்பர். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர் பெரியொரு ஒரு செவரை கட்டினாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல அந்த சம்பவத்தை சொல்றார். யஜூஜ் மஜூஜுக்கும் ஒரு கிராமவாசிக்கும் இடையில பெரிய ஒரு செவத்தை ஈயத்தையும் இரும்பையும் உருக்கி யாராலையும் அதை உடைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செவத்தை கட்டினாங்க. இந்த நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, மக்கள் புகழ ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாம் புகழ்ற நேரத்துல துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது அல்லாஹுடைய அருளால தான் நான் செஞ்சேன். அல்லாஹ் அக்பர். எந்த ஒரு பெருமையும் இருக்குல்ல, தற்பெருமை இருக்குல்ல. ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது அல்லாஹுடைய அருள், இது அல்லாஹுடைய அருள். நான் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரத்திலையும் இந்த தன்மையை விளங்கப்படுத்தினாங்க. எந்த அளவுக்குண்டா, நாங்க இப்போ தொழுந்து கொண்டிருக்கிறோம், இபாதத் செஞ்சு கொண்டிருக்கிறோம், இந்த விஷயத்துல நாங்க இஸ்திகாமத்தாக இருக்கணும் என்றா அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருள் எங்களுக்கு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த துஆ தான் சப்பித் கல்வி சப்பித் குலூபனா அலா தீனிக். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் மீது உறுதியாக வையா. சப்பித் குலூபனா அலா தீனிக். அல்லாஹ் எங்களை உறுதியாக வைக்கல, அன்பார்ந்த சகோதரர்களே, யாராலையும் எங்களை உறுதியாக வைக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹம்து ஸலவாத் இருக்குது, ஒரு மிகவும் அழகான ஒரு கருத்தை முன்வைக்குது. யமனில் இருந்து வந்த ஒரு நபர் நபியை பத்தி கேள்விப்படுறார். மக்காவுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஅவாவுடைய உழைப்பை செய்றாங்க. இந்த விடயத்தை கேள்விப்படுற நேரத்துல நபி அவங்களை சந்திக்க வராங்க. நபி அவங்களை சந்திக்க வார நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பல விடயங்களை முன் வச்சாங்க. மக்கள் நீங்க சூனியக்காரன்னு சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, அதை அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க. எந்த ஒரு பதிலையும் அளிக்கல, அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்து அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பேச்சுடைய ஆரம்பம் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. நான் அவனை புகழ்றேன், அல்லாஹ்வை புகழ்றேன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அவனிடத்திலே நான் உதவி தேடுறேன். அல்லாஹ்வை நான் புகழ்றேன். வ நஸ்தஈனுஹு, அவனிடத்திலே நான் உதவி தேடுறேன். வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா, அவனிடத்திலே என்னுடைய கெடுதியை விட்டும் நான் அவனிடத்திலே பாதுகாப்பு தேடுறேன். அதுக்கு பின்னால் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தினாங்க. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுறானோ, யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறானோ, யாராலையும் அவரை வழி தவற வைக்க முடியாது. வமை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு, யாரை அல்லாஹ் வழி தவற வைக்கிறானோ,
யாராலேயும் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, யமனில் வந்தவர் இந்த ஹம்து ஸலவாத்தை மட்டும் கேட்டாரு. அஷ்ஹது அன்னக ரசூலல்லாஹ் என்று இஸ்லாத்தை கொண்டார். நீங்க அல்லாஹ்வுடைய நபின்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்றேன். இந்த ஒரு வார்த்தை இதுல எவ்வளவு விஷயத்தை விளங்கப்படுத்துறாங்கண்டா, அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க, அல்லாஹ் இடத்துல உதவி தேடினாங்க, எங்கட கெடுதியை விட்டும் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடினாங்க. அதுக்கு பின்னால யா அல்லாஹ், நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், நீ எனக்கு நேர் வழி காட்டினதுனால. யா அல்லாஹ், பலர் வெளியே இருக்கிறாங்க, ஹிதாயத் இல்லாம இருக்கிறாங்க, நேர்வழி இல்லாம இருக்கிறாங்க, விளப்பம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன் யா அல்லாஹ், நீ அவங்களுக்கு இன்னும் அந்த வாயில துறக்கல்ல. அன்பார்ந்த சகோதரர்களே, அஜீபான பல சம்பவங்கள், ஆச்சரியமான பல சம்பவங்கள் ஹயாத்து சஹாபால இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவங்க இந்த ஹிதாயத்துடைய விடயம் இருக்குது, இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. ஆனால் ஒரு விடயம் நான் ஏன் இதை சொல்ல வாரண்டா, எப்ப நாங்க அல்லாஹ்வுக்கு முன்னால யா அல்லாஹ் நான் உன் பக்கம் தேவை உள்ளவன் முன்வைப்போமோ அல்லாஹ் எங்களுக்கு எல்லாம் உதவி செய்யும். நாங்க எப்ப பெருமை அடிச்சு, எப்ப அல்லாஹ்ட முன்னால நாங்க இல்ல எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு நல்ல ஒரு சேலரி சம்பளம் கிடைக்குது, நான் மஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு நாட்டில் இருக்கிறேன், எனக்கு நல்ல வாகனம் ஒன்று இருக்குது, என்னால நான் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு தேவையற்ற நிலைமையில் இருக்கிறானோ, அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்களுக்கு அல்லாஹுடைய அருளுடைய வாயில திறக்க மாட்டேன். அல்லாஹுடைய வாயில திறக்க மாட்டேன். எல்லா நேரத்திலையும் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் நாங்க தேவை உள்ளவங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெளி வாசலுக்கு நாங்க போறோம், வாஷ்ரூமுக்கு நாங்க போறோம், அது நேரத்தில் ஒரு அஜீபான துஆ, ஒரு ஆச்சரியமான துஆ நாங்க யாரும் சிந்திக்கிறது இல்லை. இந்த துஆக்களை பிள்ளைகளுக்கு மக்தபில் படிச்சு கொடுக்கிறோம், சண்டே என்ன கிளாஸ்ல நாங்க படிச்சு கொடுக்கிறோம், எங்கட பிள்ளைகளும் பாடமாக்கிட்டு வராங்க. ஆனா நாங்க யாரும் சிந்திக்கிறது இல்லை. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்கண்டா, அன்பார்ந்த சகோதரர்களே, வெளி வாசலுக்கு போறீங்க, அல்லாஹ் இடத்துல ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடி உள்ளுக்கு போறீங்க. வெளியே வந்ததுக்கு பின்னால அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கறீங்க. குஃப்ரானக், அல்லாஹ் என்னைய மன்னிச்சிடு யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னில் அதா வ அஃபானி, யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சிடு, உனக்கே எல்லாம் புகழும் யா அல்லாஹ், என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த தீங்க, ஒரு ஹாம், எலிமெண்ட் ஆஃப் ஹாம், அதா என்ற வார்த்தை, ஒரு தீங்க உடல்ல இருந்து வெளியாக்கினாயே, இதுக்கு உனக்கே எல்லாம் புகழும் யா அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க யோசிக்கிறோம் இல்ல, பிகாஸ் இட் ஜஸ்ட் ஹேப்பனிங், we are not thinking. அதை பார்த்து நாங்க யோசிக்கிறோமே இல்லை. அன்றாட ஒவ்வொரு நாளும் நாங்க செஞ்சுட்டு வரோம். கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாருங்க, அந்த கொஞ்ச நேரம், ஒரு நாள், 2 நாள், 3 நாள் வெளிவாசல் போகல, எப்படி கஷ்டப்படுறாங்க. என் மகன் சோம் இல்லாம இருக்கிறாரு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் கொண்டு போன நேரத்துல ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் பிறந்த ஒரு குழந்தை, அல்லாஹ் யாருக்கும் இந்த முறையில் அல்லாஹ் சோதிக்க கூடாது, அந்த குழந்தை பிறந்திருக்குது, பின் துவாரம் இல்லாம பிறந்திருக்குது. பின் துவாரம் இல்லாம அந்த குழந்தை பிறந்திருக்குது. டாக்டர்மார் ஆப்ரேட் பண்ணி அங்கால துவாரம் ஏற்படுத்துறது ஒரு கஷ்டமான வேலை, சைல்டு லைஃபுக்கு ரிஸ்கா, குழந்தைட வாழ்க்கைக்கு அது டேஞ்சர். அதனால இங்கால தான் நீங்க என்ட்ரன்ஸ் போடணும். உம்மாவும் வாப்பாவும் முதலாவது பிள்ளை என்னைய கண்டொன்ன, ஹஜரத் நாங்க என்ன பாவம் செஞ்சோமோ தெரியா, இந்த மகன் இப்படி பிறந்திருக்கிறார். அல்லாஹ் அக்பர். நாங்க எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தோம், எவ்வளவு அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவங்களாக இருக்கும் பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல பல முறையில நிலைமைகளை வச்சு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி, அந்த விடயங்களை பார்த்து இபரத்தல்லி உலில் அல்பாப், புத்திசாலிகளுக்கு அல்லாஹ் ஒரு பாடத்தை வச்சிருக்கான். ஆனா நாங்க சிந்திக்கிறோம் இல்ல. ஒரு புள்ள ஊமையா பிறந்தா, நாங்க ஊமையா பிறந்திருந்தோம்டா யாரால அந்த பேச்சு திறமை கொடுக்கலாம். அல்லாஹ் அக்பர்.
ஸ்பீச் தெரப்பி உங்களுக்கு போகலாம், பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போகலாம், எல்லா இடத்துலையும் போகலாம். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் இந்த நேச்சுரலி எல்லாரும் சொல்லுவாங்க, பிறக்கிற நேரத்தில் ஒரு குறையோட பிறந்தா அதை சரிப்படுத்துற கஷ்டமான வேலை. நாங்க இந்த உலகத்துல வார நேரத்தில் ஒன்றுமே எங்களுக்கு தெரியல. அல்லாஹ் இந்த எல்லா நிலைமையும் எங்களுக்கு உண்டாக்கினான். இப்ப நாங்க சொல்றோம், இப்ப அல்லாஹ்வின் பக்கம் தேவையில்லாதவர்களாக பெருமை அடிச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமை என்று அல்லாஹ்ட முன்னால போய் நாங்க யாரும் சேலஞ்ச் பண்றதில்ல. நாங்க எங்களுக்கு பெருமை இல்லை. பெருமை என்னண்டா, மற்றவங்களை கீழ்த்தரமாக நீங்க பார்க்கறது, மற்றவங்க லோ பண்ணி பார்க்கறது. அதே போல அல்லாஹ் இடத்துல துவா செய்யக்கூடிய தன்மை. சிலாக்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்யணும், அதிகமாக ஸலவாத் ஓதணும். சில ஹஜ்ரத் நாங்கள் அல்லாஹ் கிட்டத்துல கையேந்தினா என்ன துவாக்கு துவா வருது இல்லை, துவா எங்களுக்கு வருது இல்லை ஹஜ்ரத். we don't know what to ask. என்ன காரணம்? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில இரவுகள்ல முழு இரவும் சுஜூத துஆல கழிப்பாங்க. அல்லாஹ் அக்பர், துஆல கழிப்பாங்க. என்ன காரணம்? எல்லாமே இருந்துச்சு. ஏன்? அல்லாஹ்வின் பக்கம் தேவை. யா அல்லாஹ், உன்ட உதவி இல்லாம எனக்கு எதையும் செய்ய முடியாது. அதனால இந்த துஆவுடைய பழக்கம் இருக்குதே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, என் அடியான் என்னைய பத்தி கேட்டா நான் என் அடியானுக்கு மிச்சம் நெருக்கமாக இருக்கிறேன். I am very close to him. உஜீபு دعوة الداعي إذا دعان, அழைக்கக்கூடிய அழைப்புக்கு நான் பதில் அளிக்கிறேன். அழைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய அழைப்புக்கு நான் பதில் அளிக்கிறேன். فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. நான் உங்களோட அழைப்புக்கு அதற்கு நான் பதில் அளிக்கிறேன். ஏண்ட அழைப்புக்கு நீங்க பதில் சொல்லுங்க, என் மீது நீங்க ஈமான் கொள்ளுங்க, நீங்க நேர் வழியை பெறுவீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா கட்டத்திலையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இதை தான் வலியுறுத்துறான். அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவங்க நாங்க அல்லாஹ் இடத்துல துஆ செய்வோம், அல்லாஹ்வை புகழக்கூடிய மக்களா. புகாரி ஷரீஃப்ல கடைசியா வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மிகவும் அற்புதமான ஒரு ஹதீஸ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த கிதாப் எழுத நேரத்தில் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு பாகத்துக்கும் வித்தியாசமான ஹதீஸ்ல செலக்ட் பண்ணான். ஆரம்பமா முதலாவதாக அவன் கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்கள் சம்பந்தமான ஹதீஸ். நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒவ்வொருத்தரும் பல விடயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது அனைத்தும் எங்களை நீயத்தை கொண்டுதான் இருக்குது. உங்களோட நீயத் சீராக இருந்துச்சுண்டா உங்களுக்கு அதுக்கு அடிப்படையில் தான் உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்று. கடைசியாக இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஹதீஸை கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்யறாங்கண்டா, உம்மத்துக்கு பல விடயங்களை சொல்லி தந்து கடைசியாக ஞாபகப்படுத்துறாங்க, கியாம நாளை ஞாபகப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக நாங்க வாழணும், அல்லாஹ்வுடைய நேசர்களாக நாங்க மாறணும், கியாமத்துடைய நாள்ல நாங்க வெற்றியாளர்களா மாறணும் என்ற இதை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸை கொண்டாங்க. ஒரு அழகான ஹதீஸ், கலிமத்தான் خفيفتان على اللسان ثقيلتان على الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العليم. ஒரு திக்ர, ஒரு துஆவை சொல்லி தராங்க. எப்படியான ஒரு திக்ர் பாருங்க. 2 கலிமாக்கள், நாவுக்கு சரியான லேசு, மீசான்ல நாளை கியாமத்து நாள்ல தராசில் அது மிகவும் பாரமாக இருக்கும், அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசத்துக்குரியதாக இருக்குது. அல்லாஹ் ஹபீபத்தான் இலர் ரஹ்மான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எல்லாரும் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எவ்வளோ அழகான வார்த்தையில பாருங்க. யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், உனக்கே எல்லாம் புகழும். யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், உனக்கே எல்லாம் புகழும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம். யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நீ மகத்தானவன் சொல்லி அல்லாஹ்வுடைய இந்த கிரேட்னஸ்,
அல்லாஹுடைய மகத்துவத்தை பத்தி, அல்லாஹுடைய வல்லமை இந்த வாயால சொல்லி கொண்டிருக்கணும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுத நேரத்துல பல உலமாக்கள் பல விடயங்களை சொல்றாங்க. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம், அல்லாஹ் தூய்மையானவனாக தான் இருக்கிறான், நாங்க தூய்மைப்படுத்த தேவையில்ல. எங்களுடைய இந்த திக்ரின் பக்கம் அல்லாஹ் தேவை உள்ளவன் அல்ல, அல்லாஹ் மகத்தானவனா தான் இருக்கிறான், நாங்க அதை சொல்ல தேவையில்ல. அது அல்லாஹுடைய எல்லா அத்தாட்சியும் அதை சொல்லிக் கொண்டுதான் இருக்குது. அல்லாஹுடைய எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டுதான் இருக்குது, மனிதனை தவிர. எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டுதான் இருக்குது, அல்லாஹுடைய இபாதத்துல தான் இருக்குது. அனைத்தும் அல்லாஹுடைய கட்டளை தான் நடந்து கொண்டிருக்குது. என்னத்தை விளங்கப்படுத்துறான்டா, ஏன் அல்லாஹ் இந்த இந்த திக்ரை நபியாங்க சொல்லி தந்தாங்கண்டா, எப்போ ஒரு அடியான் இந்த திக்ரை செய்வானோ அல்லாஹ் அவனை தூய்மைப்படுத்துறான். அல்லாஹ் அக்பர். நாங்க அல்லாஹ் நீ தூய்மையானவன், அல்லாஹ் எங்களோட சரியான இரக்கம். நாங்க அல்லாஹ்வை எப்படி எண்றோமோ, அல்லாஹ்வை நாங்க எப்படி எண்றோமோ, எந்த எந்த மென்டாலிட்டியில எந்த தாட்ல அல்லாஹ்வை பத்தி நாங்க சிந்திக்கிறோமோ அது மாதிரி அல்லாஹ் எங்களோட நடந்து கொள்றோம். அல்லாஹ்வை நாங்க தூய்மைப்படுத்துற நேரத்துல அல்லாஹ் எங்களை தூய்மைப்படுத்துவான். நாங்க அசுத்தமானவங்க, ஒரு நாள் குளிக்காட்டி எங்களுக்கு கிட்ட வரையலா, ஒரு நாள் உடுப்பு மாத்தாட்டி எங்கள்கிட்ட நல்ல வாட வராது. நாங்க அசுத்தமானவங்க, எங்களோட உள்ளத்துல பலவிதமான நோய்கள் இருக்குது. எல்லா முறையிலேயும் அன்பார்ந்த சகோதரர்களே தூய்மை இல்லாதவங்க நாங்க. ஆனா அல்லாஹ் விரும்புறான் நாங்க ஒவ்வொருத்தரும் தூய்மை அடைஞ்சவர்களாக. அதான் இந்த ரமலானுடைய மாதம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம். ரமலான் என்றா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வஸ்துக்கு எங்களுடைய பாவங்களை, எங்களோட ஊத்தைகளை, எங்களோட உள்ளத்துல இருக்கக்கூடிய நஜீஸ்களை, இது அனைத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வை தூய்மைப்படுத்த அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் எங்களை தூய்மைப்படுத்தும். அதே போல இரண்டாவது வார்த்தை வபிஹம்தி. வபிஹம்தி, அல்லாஹ்வை நாங்க புகழ்றோம். அல்லாஹ்வை நாங்க புகழ தேவையில்ல, அல்லாஹ் புகழுக்குரியவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் புகழும் ஆலத்தார் ரப்பாகி அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ் புகழுக்குரியவன். அல்லாஹ்வை இந்த அனைத்து படைப்பினங்களும் புகழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எப்ப நாங்க அல்லாஹ்வை அதிகமாக புகழுவோமோ அல்லாஹ் எங்களை புகழுக்குரியவர்களாக ஆக்குவாங்க. மக்களும் மனிதர்களும் ஜின்களும் மலக்குமார்களும் எங்களை புகழுவாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய ரேங்க், எங்களுடைய தரஜா, அந்தஸ்து அல்லாஹ்விடத்துல கூடிக்கொண்டே போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவம். அவரை பேர் வைக்கிற நேரத்துல அவங்களுக்கு பேர் வச்சு யாருண்டா அப்பா அப்துல் முத்தலிப். சரியான இன்ட்ரெஸ்டிங் கதை ஒன்று இருக்குது. நினைக்கிறேன் அந்த கதையும் உங்களோட டிஸ்கஸ் பண்ண நல்ல கொஞ்சம் உட்கார்ந்து கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேர் வைக்கிற நேரத்தில் அனாதையாக பிறந்தாங்க. வாப்பா இல்லை. இப்போ பேர் வைக்கக்கூடிய அத்தாரிட்டி வாப்பாக்கு தான் இருக்குது. உம்மா இருக்கிறாங்க. பிறந்தத்தோட அப்பா இடத்துல அப்துல் முத்தலிப் இடத்துல குழந்தைய கொண்டு போறாங்க. இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. நாங்க ஒரு வெஸ்டர்ன் மென்டாலிட்டி அல்லது வெஸ்டர்ன் நாடுல இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய இது ஒரு தனி டாபிக்காக பேச வேண்டும் தான். இங்க இந்த நாடுகள்ல பொதுவாக இந்த ஃபேமிலி யூனிட்டி, குடும்பமாக வாழ்றது, அங்கிள் ஆன்டிஸ் நீஸ் நெஃப்யூஸ், இப்படி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, இமீடியட் ஃபேமிலி ஓகே கன்சர்ன். ஆனால் எந்த அளவுக்குண்டா சிலர்கிட்ட அந்த அந்த கவனமும் இல்லை. உமா பற்றி பார்க்குறதும் இல்லை, வாப்பா பற்றி பார்க்குறதும் இல்லை, பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க, இது ஒரு மிருகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அரபிகளிடத்துல ஏன் அல்லாஹ் அந்த லினேஜில் இந்த சிறந்த நபியை அல்லாஹ் அனுப்பின காரணம் என்னென்றா பல நல்ல குணங்கள் இருந்துச்சு. அதில் ஒன்றுதான் இந்த குடும்ப உறவை பாதுகாத்தான், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பாதுகாத்தான். அப்துல் முத்தலிப் யாருண்டா, எப்படி ரசூலுல்லாஹ் ஒரு அனாதையோ அதே போல் அவரோட அப்பாவும் ஒரு அனாதை. அவரோட பேர் ஷைபா. அப்துல் முத்தலிபுடைய பேர் ஷைபா, வாப்பட பேர் ஹாஷிம். வாப்பட சகோதரருடைய பேர் தான் முத்தலிப். சின்ன காலத்திலே ஹாஷிம் ஒரு மக்காவுடைய குறைஷி, அந்த காபாவுடைய பொறுப்பாக இருக்கிறாரு. ஹாஷிம் அப்துனை ஷைபா பிறந்தத்தோட மௌத்தாயிட்டார்.
பிறந்தத்தோட மௌத்தாயிட்டாரு. அப்போ அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு உம்மா மதீனாவை சேர்ந்தவ, மதீனால உம்மோட குடும்பத்தோட வளர. அந்த ஷெய்பாவுக்கு 8 வயசு ஆகுது. 8 வயசு. இப்ப வாப்பாட சகோதரர், அது பெரியப்பாவாக இருக்கலாம் அல்லது சாச்சாவாக இருக்கலாம், வாப்பாவுடைய சகோதரர் முத்தலிபுக்கு ஞாபகம் வருது, எனக்கு ஒரு சகோதரர் இருந்தாரு, அவர் வஃபாத் ஆகிட்டாரு, அவருக்கு ஒரு மகன் இருந்தாரு, மகன் எங்கட குடும்பத்தை சேர்ந்தவர், என்ன ஏண்ட பொறுப்பு அந்த பிள்ளை எப்படி வளர்றது பார்க்க. அல்லாஹ் அக்பர். நாங்க இங்க இருக்கிறோம், எங்கட சகோதரர்கள் வஃபாத்தாக இருப்பாங்க, அந்த சகோதரருடைய பிள்ளைகளை பத்தி எந்த ஒரு அக்கறை இல்லாம நாங்க இருக்கோம், எந்த ஒரு அக்கறை இல்லாம. சென்னத்துக்கு நாங்க சொல்றோம், அவருக்கு ஒரு வாழ்க்கையை செஞ்சு கொள்ள இயலண்டா நாங்க என்ன, நாங்க பழியா அதுக்குன்னு சொல்றோம். சொந்த ரத்தம் அன்பா அந்த சகோதரர்களே. அப்ப இந்த முத்தலிபுக்கு சரியான கவலை. முத்தலிப் என்ன செய்யறாருண்டா, மதீனாவுக்கு போறாரு. மதீனாவுக்கு போயிட்டு தாயிடத்துல, என்னை மைனி இடத்துல பேசி, நீங்க குழந்தைய பிள்ளைய தாங்க, ஏன் இவர் ஏண்ட குடும்பத்தை சேர்ந்தார், ஏண்ட ரத்தம் இவர்கிட்ட இருக்குது, அல்லாஹ் அக்பர், ஏண்ட ரத்தம் இவர்கிட்ட இருக்குது, இவரை நான் பார்க்கணும், இவரை நான் வளர்க்கணும். அவங்க பல முறையில என்ன ஒரு தாய் கொடுக்க மாட்டாங்க, இயற்கையாது காரணங்களை சொன்னதுக்கு பின்னால எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பிள்ளை எடுத்துட்டு வராங்க. இப்பதான் அப்துல் முத்தலிப்னு பேர் கொடுக்கப்பட்டது, பட்டம் கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த குழந்தை, இந்த பிள்ளைய மக்களை யாருமே கண்டதில்லை. சின்னத்திலே வஃபாத், அங்க போயிட்டு கொண்டாடுற நேரத்துல நினைச்சாங்க, முத்தலிப் போயிட்டு ஒரு அடிமை எடுத்துட்டு வாராரு சொல்லி என்னை ஷெய்பாவுக்கு அப்துல் முத்தலிப்னு அழைக்க ஆரம்பிச்சார். முத்தலிபுடைய அடிமை என்று அழைக்க ஆரம்பிச்சார். அன்பாந்த சகோதரர்களே, அந்த ஷெய்பா அப்துல் முத்தலிபுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக, ஒரு நல்ல ஒரு மனிதனாக வளர்க்கிறாரு. எந்த அளவுக்குண்டா, அவருடைய வாப்பாக்கு பின்னால குறைஷியுடைய காபாவுடைய பொறுப்பு அப்துல் முத்தலிபுக்கு கொடுத்துள்ளார். ஜம்சம் தண்ணி ஒரு பெரிய நீண்ட சம்பவம், கிட்டத்தட்ட 300 வருஷமாக மறைஞ்சிருந்துச்சு, எங்க இருக்குன்னு தெரியா. ஜம்சம் தண்ணி அது மறைக்கப்பட்டு எங்க இருக்குன்னு தெரியா. திரும்பவும் ஜம்சம் கிணற கண்டுபிடித்தவர் அப்துல் முத்தலிப். அல்லாஹ். இந்த நலவுகள் எதனால் உண்டாயிச்சு? குடும்பத்துடைய உறவை பாதுகாத்ததுனால. அன்பா அந்த சகோதரி, இந்த டாபிக்ல ஆழமாக பேச வேண்டிய ஒரு டாபிக். முழு உலகமும் இந்த ஃபேமிலி கனெக்ஷன், ஃபேமிலி கிரைசிஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்க. குடும்பத்துடைய விஷயத்துல எல்லாருக்கும் ஒரு கிரைசிஸ். எப்படி நாங்க எங்கட டைம், இந்த பிஸி வேர்ல்ட், சரியான பிஸி, எல்லாரும் அவங்களுக்கு இங்க இருந்து அமெரிக்கால அதே போல மற்ற பகுதியில ஈஸ்ட வாழக்கூடியவங்களோட நிச்சயம் தொடர்பு இருக்குது. ஆனா பக்கத்துல இருக்கிற உம்மாவோட தொடர்பு இல்லை. அந்த புக்கும் இந்த புக்கும், அந்த ட்விட்டர்லயும் இதுலயும் அதுலயும் எல்லாரோடையும் தொடர்பு. far distance, so many kilometers away. ஆனா கிட்ட இருக்கிறாங்க, இவங்களோட பேச டைம் இல்லை. என்ன நடக்குது? ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒரே வீட்டில் வாழ்றோம், ஆனா டிஸ்டன்ஸ் ஆகிக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் என்பாந்த சகோதரி. இப்ப இந்த அப்துல் முத்தலிப் ஒரு சிறந்தவராக வளர்றார், அப்பா ஆகிக்கிறாரு. அப்துல் முத்தலிபுடைய பேர பிள்ளை. இதுல பல சம்பவங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் வந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறாங்க. அவருடைய மகன், கடைசி மகன் தான் அப்துல்லா. கடைசி மகனுடைய மகன் பேரன் அப்துல்லா என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறாங்க. ஆமினா பின்த் வஹப் ரலியல்லாஹு அன்ஹா எடுத்துட்டு போறாங்க குழந்தைய பேர் வைக்கிற நேரத்தில். இந்த குழந்தைய பார்த்து அப்துல் முத்தலிப் சொல்றாரு, அவருடைய எண்ணத்தை பாருங்க, 2 நியத்தை வைக்கிறார். அல்லாஹ் அக்பர். முஹம்மத், அஹ்மத், 2 பேர், 2ம் வித்தியாசமான 2 கருத்து. முஹம்மத் புகழுக்குரியவர், அஹ்மத் அல்லாஹ்வை அதிகமாக புகழக்கூடியவர். முஹம்மத் புகழுக்குரியவர், அஹ்மத் அல்லாஹ்வை அதிகமாக புகழக்கூடியவர். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்துல் முத்தலிப் இடத்துல கேட்கப்படுது, ஏன் நீங்க இந்த பிள்ளைக்கு இப்படி பேர் வச்சீங்க? காபால தான் வச்சு, காபாவுடைய அந்த இடத்துல வச்சுதான் பேர் வச்சாங்க. சொன்னாங்க, ரஜா ஐ யுஹ்மத் இலா யௌமில் கியாமா, ரஜா அன் ஐ யுஹ்மத் இலா யௌமில் கியாமா.
எந்த எண்ணத்துல வச்சேன்டா கியாம நாள் வரைக்கும் இந்த குழந்தை புகழப்படணும் என்ற எண்ணத்துல நான் வச்சேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரஜாஅன் ஐ யுஹ்மத் இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் மக்கள் இந்த குழந்தைய புகழணும் என்ற எண்ணத்துல வச்சேன். அல்லாஹ் அந்த துஆவை நசீபாக்கினார். ஒவ்வொரு தொழுகையிலையும் அஷ்ஹது அதான்ல அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ஒவ்வொரு முஅஸ்ஸினும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்ல நபியின் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் சொல்லாத வரையில எங்கட தொழுகை அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே விடயம் தான் நாங்க அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ற நேரத்துல துஆவுடைய ஒரு நிபந்தனை என்னண்டா, முதலாவது அல்லாஹ்வை புகழணும், அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லணும், அதுக்கு பின்னால எங்கட முஸ்லிம் உம்மாவுக்காக வேண்டி அதே போல எங்கட பெற்றாருக்காக வேண்டி துஆ செய்யணும். துஆவும் இருக்குது, அது ஒரு நெட்வொர்க் போல. ஒரு சைட்ல கனெக்ஷன் வீக்காக இருந்தா மற்ற சைட்ல கனெக்ட் ஆகாது. எங்களோட உஸ்தாத் இடத்துல நான் ஒரு தடவை கேட்டேன். நாங்கள் துஆ செய்கிற நேரத்தில், இது என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உஸ்தாத்மாருக்கு துஆ செய்கிற நேரத்தில் சில உஸ்தாதுகள் தான் என்ற அந்த சிந்தனைக்கு மைண்டுக்கு வாரேன். நான் பலர் இடத்துல படிச்சிருக்கிறேன். மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 25-26 உலமாக்கள்கிட்ட படிச்சிருக்கிறேன். ஆனால் சிலருடைய பேர் தான் அந்த சிந்தனையில் வருது. அப்போ எனக்கு எப்பயும் இது ஒரு டிஸ்டர்ப். எல்லா நேரத்திலையும் நான் பார்க்க, ஏன் இவங்கட பேர் ஏன் வருதில்லை, இவங்கட பேர் ஏன் ஞாபகத்தில் வருதில்லை. பொதுவாக ஜென்ரலாக எல்லாருக்கும் துஆ கேட்குற, ஆனால் இவங்கட பேர் யோசனைக்கு வருது. ஒரு உஸ்தாத் அவங்க அல்லாஹ்வோட வாழ்க்கையை என்ன நீளமாக்கி வைக்கணும். அவர் சொன்னாரு, அது என்னண்டா, அந்த உஸ்தாத்மார்கள் உங்களை அவங்களோட துஆல ஞாபகப்படுத்துறாங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த அவங்களோட ஞாபகம் வருது. அல்லாஹ் அக்பர். மக்கள் எங்களை அவங்களோட துஆல சேர்த்து கொள்ளணும்டா நாங்க அவங்களுக்கு துஆ செய்யணும். எங்களோட பிள்ளைகள் எங்களுக்கு துஆ செய்யணும்டா நாங்க எங்களோட பெற்றார்களுக்கு துஆ செய்யணும். உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்கள் எங்களுக்காக வேண்டி துஆ செய்யணும்டா நாங்க அவங்களுக்காக வேண்டி துஆ செய்யணும். இது ஒரு ரெண்டு சைட்ல, இது அல்லாஹ்வுடைய ஒரு அஜீபான ஒரு தொடர்பு. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் நான் இந்த துஆவுடைய விடயத்தை வலியுறுத்துறேன்டா, எப்போ நாங்கள் அதிகமாக துஆ செய்கிற நேரத்தில் சின்னத்துக்கு அழுக வராது, அழுக வாரத்தை போல நடிக்க சொல்லி ஹதீஸ் வந்திருக்கு. அல்லாஹ் இடத்துல குழந்தை சும்மா ஒரு விஷயத்த கேட்டா வாப்பம்மார் அவ்வளோ மிச்சம் கவனம் செலுத்த மாட்டாங்க. அழுந்து கொஞ்சம் மங்கால எங்கால கரைச்சல் படுத்தினா எப்படி சரி, அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்றதுமாய் அலோனும் பிள்ளை அப்போதான் தாய் பால் கொடுக்கும். தாய்க்கு இறக்கம்தான், ஆனால் அழுந்தாதான் தாய்க்கு விளங்குது இந்த பிள்ளை அந்த பாலின் பக்கம் தேவை உள்ளவனாக இருக்க. அந்தான் சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லா நேரத்திலையும் இந்த துஆக்களுடைய விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த இரவுகள், எந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு சரியா, அதனால் இரவுகளை நாங்கள் தாண்டி கொண்டிருக்கிறோம். ஒரு சில இரவு தான் மீதமாக இருக்குது. துஆல நாங்கள் அதிகமான நேரத்தை கழிப்போம். வார நேரத்திலேயும் நடக்கிற நேரத்திலேயும் மக்கள் ஒரு எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை சொல்லி தந்துற. புதிய ஆடை அணிஞ்சிருக்கிறாரு, அவரை பார்த்து துஆ செய்யப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இல்பஸ் ஜதீதா வைஷ் ஹமீதா ஒமுத் ஷஹீதா. எவ்வளோ அழகா, நீ புதிய ஆடே அணிஞ்சிரு, ஒரு நல்ல ஒரு வைஷ் ஹமீதா, ஒரு கண்ணியமான புகழான ஒரு வாழ்க்கையை நீ வாழு, ஒரு ஷஹீதாக மரணி. அல்லாஹு அக்பர். ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் சந்திக்கிற நேரத்திலே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அவருக்காக வேண்டி துஆ செய்றோம். வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இப்படி அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு விருந்து வீட்டுக்கு போறோம். அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான இஃப்தார்களுக்கு நாங்கள் போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆ ஓதுவாங்க. அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன் அகல தஆமுகுமுல் அபரார் வஸல்லத அலைக்குமுல் மலாயிகா வதகரஹுமுல்லாஹு தஆலா ஃபீமன் இந்தா. உங்களிடத்துல நோம்பாளிகள் நோன்பு திறக்கட்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! உங்களோட உணவின் மூலமாக நோம்பாளிகள் நோன்பு திறக்கட்டும். அகல தஆமுகுமுல் அபரார், நல்லடியார்கள் உங்களோட சாப்பாடை சாப்பிடட்டும்.
வஸல்லத அலைக்குமுல் மலாயிகா, உங்கள் மீது மலக்குமார்கள் ஸலவாத் சொல்லட்டும். வதக்கரஹுல்லாஹு தஆலா ஃபீமன் இந்தா, அல்லாஹ் அவனிடத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்துல உங்களை ஞாபகப்படுத்தட்டும். அல்லாஹ் அக்பர். ஒரு விருந்து கொடுக்கக்கூடியவருக்கு நாங்க செய்ய வேண்டிய துஆ. இன்னும் பல துஆக்களை சொல்லி தந்தாங்க. எல்லா நேரத்திலையும் அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லி தருது என்னண்டா, மற்றவங்களுக்காக வேண்டி நல்லதை நீங்க நாடுங்க. நீங்க எப்ப மற்றவங்களுக்காக வேண்டி கேட்பீங்களோ உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் முதலாவது உங்களுக்கு தார். முதலாவது உங்களுக்கு தார். இதுதான் இது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. எங்களிடத்துல எந்த ஒரு பொறாமையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பொறாமை வரக்கூடாது, உலகத்துடைய விடயத்துல போட்டி வரக்கூடாது. எப்ப பொறாமை போட்டி உலகத்துடைய விடயத்துல வருமோ அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க அல்லாஹுடைய பார்வையிலிருந்து தூரமாகிட்டே போம். ஷைத்தானுக்கு நடந்தாதான், ஷைத்தானுக்கு நடந்தாதான். அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரத்திலும் துஆ உள்ளவர்களாக இருக்கணும். துஆவுடைய சில குறிப்பான அம்சங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொன்னதை போல துஆ கேட்கிற நேரத்தில் அதிகமாக அல்லாஹ்வை புகழுங்க, நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்க, உங்கள் உம்மத்துக்கும் துஆ செய்யுங்க. பெற்றார்களை மறந்துடாதீங்க, பெற்றார்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க. அல்லாஹ் அதை குர்ஆன்ல ஞாபகப்படுத்துறான். ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், அவங்க நாங்க சிறார்களாக இருக்கிற நேரத்துல எப்படி எங்கள் மீது இரக்கம் காட்டினாங்களோ அதே போல அவங்க மீது நீ அருள் புரியா அல்லாஹ், இரக்கம் காட்டியா. எல்லா நேரத்திலையும் பெற்றார்கள் ஞாபகப்படுத்துங்க. அதே போல எங்களுக்கு முன்னால மௌத்தாகி போன முஸ்லீம்கள் முஃமின்களுக்காக வேண்டி துஆ செய்யும். அதுக்கு பின்னால்தான் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்கறது. நான் நேற்று சொன்னதை போல எங்களோட துஆக்கள் ஆழமாக இருக்கணும், தூர நோக்கோடு நாங்கள் துஆக்களை கேட்கணும். சில சந்தர்ப்பங்கள் இருக்குது, சில மக்கள் துஆக்கள் வேகமாக அல்லாஹ்விடத்தில் ஒப்பிக்கொள்ளப்படும். அந்த நேரத்தில் மிச்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துஆ, அதுலேயும் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துஆ. தாய்மார்களே, நீங்க பல கஷ்டங்களுக்கு மத்தியில பிள்ளைகளை வளர்க்குறீங்க, பல கஷ்டங்களுக்கு நீங்க முகம் கொடுக்குறீங்க. பிரெக்னன்சியுடைய முதலாவது நாள்ல இருந்து பால் கொடுத்து என்னை அந்த வீனிங் பீரியட் வரைக்கும் பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்குறீங்க. அந்த எல்லா நேரத்திலையும் நீங்க பிள்ளைகளுக்கு துஆ செஞ்சு கொண்டே நீங்க கொடுங்க. எந்த ஒரு காரணத்தினாலையும் திட்டவானம், அவங்கள மதுவா செய்யவானம். தாய்மார்களுடைய துஆ இருக்குதே, அது மிகவும் ஸ்ட்ராங்கான துஆ. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த தாய்மார்களுடைய துஆவை பத்தி, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மாவுடைய நேர்ச்சையும் துஆவை பத்தி அல்லாஹ் குறிப்பிடுறான். அதுல பரக்கத்தான் அல்லாஹ் ஒரு முஅஜிஸாவை, உலகத்துக்கு ஒரு அத்தாட்சிய, ஒரு அற்புதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் வர வைச்சான். அது ஒரு உம்மம்மாவுடைய துஆ, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருடைய ஒரு துஆ. அதே போல் அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிம் ஷெரீஃப்ல ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. முஸ்லிம் ஷெரீஃப்ல ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. தொட்டிலே சில குழந்தைகள் பேசினாங்க. தொட்டிலே பேசின குழந்தைகள் 3 பேர் குறிப்பிட்டிருக்குது. அதில் ஒன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று அஸ்ஹாபுல் உஹ்தூத், என்னை அந்த பீப்புள் ஆஃப் இந்த அகல்வாசிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துக்கு பின்னால் இடப்பட்ட காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. சூரத்துல் புரூஜ்ல அல்லாஹ் இந்த சம்பவத்தை அப்படி சொல்றான், ஒரு பெண்ணுடைய விஷயம். 3வது ஒரு சம்பவம், ஒரு தாய்க்கும் மகனுக்கும் மத்தியில நடந்த ஒரு விடத்துல தாய் கேட்ட துஆ. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூதுடைய விடயத்துல அந்த எல்லாரையும் அந்த நெருப்பு குழியில வீசினாங்க. இந்த தாய் பச்சை குழந்தைய இந்த பச்சை பாலகன் எடுத்துட்டு வந்து குழி கிட்ட இருந்து நெருப்பு பத்துது. ஈமானுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி நின்று கொண்டிருக்கிறா. இந்த நேரத்துல இவ தயங்குறா, என் குழந்தைப்பா. இந்த தயங்குற நேரத்துல அல்லாஹ் அந்த குழந்தைய பேச வச்சு, தாயே நீ ஹக்கல் இருக்கிறாய், உண்மையில இருக்கிறாய், தயங்காதேன்னு சொல்லலாம். முஸ்லிம் ஷரீஃப்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஆபித பத்தி, ஒரு வணக்கசாலியை பத்தி வந்திருக்குது. அந்த வணக்கசாலி என்ன செய்யறாருண்டா, அவரை போல ஒரு வணக்கசாலி யாருமே இல்லை. எல்லா நேரத்திலையும் இபாதத்துல இருக்கிறார், தொழுகையில் இருக்கிறார். ஒரு தாய்க்கு ஏற்படக்கூடிய தேவை, ஒரு கூடாரத்தில் தொழுந்து கொண்டிருக்கிறாரு. இந்த தாய் வந்து
மகனை கூப்பிடுறார். கூப்பிட்ட நேரத்துல அன்பார்ந்த வாலிபர்களே, அதே போல யுவதிகளே, இந்த விஷயத்தை மிச்சம் கவனமாக இருங்க. கூப்பிடுற நேரத்துல நாங்க சர்வசாதாரணமாக உம்மா கூப்பிடுற நேரத்துல அந்த விஷயங்களை நாங்க கவனிக்கிறோம் இல்ல, உம்மமாருடைய உள்ளங்களை நோவிக்கவான். எந்த நேரத்துல எந்த வார்த்தை வெளியாகும் அது ஒரு துஆவாக மாறிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது நல்ல வார்த்தையாக இருந்தா ஹைர், அது ஒரு கெட்ட வார்த்தையாக இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த பிள்ளை இந்த உலகத்துல அதுக்கு பே பண்ணாம மூத்தாக மாட்டான். வந்து தட்டுற நேரத்துல இந்த மகன் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? கேம் விளையாடி கொண்டிருக்கல்ல, இன்டர்நெட்ல இருக்கல்ல, இமெயில்ல இருக்கல்ல, நண்பர்மாரோட விளையாடி கொண்டிருக்கல்ல, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? அந்த ஆபித் தொழுந்து கொண்டிருக்கிறார். தொழுகையில பதில் அளிக்கிறார், அல்லாஹும்ம உம்மி வ ஸலாத்தி, என்னுடைய தாயை நான் தொழுகையில இருக்கிறேன். அந்த காலத்துல தொழுகையில பேச அனுமதி இருந்துச்சு, தேவைக்கு மட்டும். அல்லாஹும்ம உம்மி வ ஸலாத்தி, தாயே நான் தொழுகையில இருக்கிறேன். தாய் திரும்பி போனா. ரெண்டாவது தடவை வந்தார், திரும்பவும் தட்டுற நேரத்துல அல்லாஹும்ம உம்மி வ ஸலாத்தி, தாயே நான் தொழுகையில இருக்கிறேன். திரும்பவும் போனா. மூணாவது தடவையும் வந்தா, வந்து தட்டினா. மூணாவது தடவையும் அல்லாஹும்ம உம்மி வ ஸலாத்தி, தாயே நான் தொழுகையில இருக்கிறேன்னு சொன்ன. இந்த உமாக்கு சரியான ஆத்தர், நான் இவ்வளவு தடவை வந்து வந்து போறேன், இவன் என்னுடைய இந்த அழைப்புக்கு எந்த ஒரு கன்சர்ன், எந்த ஒரு மதிப்பு இல்லாம இவன் தொழுது கொண்டே இருக்கிறான். வந்த ஆத்திரத்துல உம்மா சொல்லிட்டா, நீ ஒரு ஜினா செஞ்ச ஒரு விபச்சாரியுடைய முகத்தை பார்க்காம நீ மௌத்தாக மாட்டான்னு சொல்லிட்ட. ஏன் இவர் அவ்வளவு பக்குவமான வந்து ஆத்திரத்தை சொல்லிட்டான். அன்பாந்த சகோதரர்களே, அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஆபிதையும் அல்லாஹ் கேவலப்படுத்தினான் தாயுடைய அந்த உள்ளம் நோவித்ததுனால. என்ன நடந்துச்சுண்டா, ஒரு அடிமை பெண் ஒரு ஆட்டிடையனோட தவறாக நடந்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டு வாரா. வந்த நேரத்துல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுக்கிறீங்க, யார் இந்த குழந்தைட வாப்பான்னு கேட்குற நேரத்துல இவ அங்கேயும் இங்கேயும் தடமாறிட்டு பொய்க்கு சொல்றா, அந்த கூடாரத்துல தொந்து கொண்டிருக்கிறாரே அவர் தான் இந்த குழந்தையோட வாப்பாயிண்டு, அவர் தான் இந்த குழந்தையுடைய வாப்பாயிண்டு. ஊர் மக்களுக்கு எப்படி ஆத்திரமாக இருக்கும். ஒரு பெரிய ஆபித் வணக்கசாலியை போல இருக்கிறாரு, கூடாரத்துக்குள்ளே இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி ஆத்திரத்துல ஒன்றும் கேட்கல. போயிட்டு கூடாரத்தை உடைச்சி அவருக்கு அடி நடிச்சிட்டான். அடிச்செல்லாம் முடிஞ்சு அந்த அடிமைக்கும் என்னை முன்னால நிப்பாட்டி வச்சு, என்னப்பா நீ செஞ்சிருக்கிறா என்று கேட்கிற நேரத்துல அல்லாஹுடைய தொடர்பு நல்லதாக இருந்துச்சு, ஒரு ஆபிதாக இருந்தாரு, அதனால ஒன்றுமே பேசல. இன்னைக்கு ஆதாரம் சொன்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம், சரியா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து யார் வாப்பா யார் உம்மான்னு ப்ரூஃப் பண்ண இயலாத நிலைமை. ஒன்று சொன்னாரு, குழந்தையும் பக்கம் பார்த்தாரு, குழந்தை பேச ஆரம்பிச்சிட்டு. அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தா. அவருடைய கனெக்ஷன் அல்லாஹோட இருந்ததுனால அந்த கேவலத்தை தாயுடைய அவ்வளோ தொடர்பானவருக்கும் தாயுடைய துவாவின் காரணமாக, தாயுடைய அந்த பதுவாவின் காரணமாக அந்த கேவலத்துக்கு முகம் கொடுக்கார். குழந்தை பேசிச்சு, ஏண்ட வாப்பா அந்த ஆட்டிடைன்னு சொல்லிச்சு. அன்பா அந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அதனால பிள்ளைகள் சில நேரத்துக்கு அவங்க சின்னவங்க சில விஷயங்களை விளங்காம செய்வாங்க. அதனால எந்த காரணத்தை கொண்டும் ஆத்திரப்பட்டு தவறான வார்த்தைகளை வெளியாக்காது. கடைசியில் உங்களோட வாழ்க்கையில நீங்க தான் அதை ரிக்ரெட் பண்ணுவீங்க. அதனால இந்த உலக வாழ்க்கையில அதிகமாக பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. பிள்ளைகளுக்காக வேண்டி சேர்க்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் எந்த திரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். பிள்ளைகள் மௌத்தாகின பெற்றார்களுக்காக வேண்டி நீங்க கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்துல வேகமாக ஒப்புக்கொள்ளப்படும். ஒரு ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு பாவி அவர் முழு உலகத்துல பாவம் தான் செஞ்சாரு, பாவம் செஞ்சு வஃபாத் ஆகிட்டாரு. வஃபாத் ஆகிய நேரத்துல அவரோட மனைவி பிரெக்னென்டாக இருக்கிறார். நல்ல ஒரு பெண்ணாக இருந்தா குழந்தை பெற்றெடுத்ததுக்கு பின்னால இந்த குழந்தைய நல்ல முறையில வளர்த்து முதலாவதாக இந்த குழந்தை குர்ஆன் ஓத ஆரம்பிக்குது. சின்ன வயசுல குர்ஆன் ஓத ஆரம்பிக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல இருக்கும் நான் நினைக்கிறேன். இவருக்கு கபர்ல தொடர்ச்சியாக வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது இந்த வாப்பாவுக்கு. ஏன் இவர் பாவம் செஞ்சவர், ஒரு பாவியாக இருக்கிறாரு. திடீர்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை அப்படி வார நேரத்துல இந்த கபருடைய நிலைமை மாறி இருக்குது. நரகத்துடைய படுகுழியாக இருந்த கபர் சொர்க்கத்துடைய பூங்காவனமாக மாறி இருக்குது. சரியான ஆச்சரியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோட பேசக்கூடியவர். யா அல்லாஹ், இது என்ன யா அல்லாஹ்னு சொல்லி
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிக்கிறான் என்னண்டா, மலக்க அனுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை அறிவிக்க வைக்கிறான் என்ன, இந்த குழந்தை குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிருக்குது. யார்ட குழந்தை உலகத்தில் குர்ஆன் ஓதுதோ அவரை நான் வேதனை செய்ய வைக்கப்படுறேன். என்ற கலாம் அவருடைய பிள்ளை ஓது. அல்லாஹ் என்ற கலாம் அந்த குழந்தை ஓது. நோம்புல மட்டும் இல்லை, தராவில மட்டும் இல்லை, மௌத்தாகினா மட்டும் இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த நாளும் குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளா நாங்கள் ஆக்கணும். எந்த நாளும் குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளா நாங்கள் மிச்சம் இந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். சின்ன காலத்துல எங்களோட பிள்ளைகளை குர்ஆன் ஓத வைக்கிறதுல நான் கவனம் சரியான. அவங்க ஒரு 15, 18 வயசு ஆனதுக்கு பின்னால அவங்களோட ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அவங்க அதை பத்தி தொடுறதும் இல்லை. ஒரு ஜனாசால நான் ஒரு எங்கட தூரத்துல குடும்பத்துல அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும், அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்துடைய வழிகள் எல்லாம் திறக்கணும். தூரத்துல ஒரு ஜனாசா நடந்தது. அந்த ஜனாசாவுக்கு போயிட்டு வார நேரத்தில் நான் கண்டேன், ஜனாசாவை தூக்கி போயிட்டு வந்ததுக்கு பின்னாலே அந்த வீட்டில் மரத்தில் ஓரத்தில் ஒரு யுவதி, ஒரு யங் கேர்ள் ஒன்று உட்காந்து ஒரு லேஞ்சையும் தலையில் போட்டுக்கொண்டு அழுந்து மிச்ச நேரம் இன்னும் ஓதிக்கொண்டிருக்கிறா. மிச்ச நேரம் ஓதிக்கொண்டிருக்கிறா. அப்போ நான் கொஞ்சம் கிட்ட போயிட்டு பார்த்தேன்டா, ஒரு சின்ன ஒரு யாசின் எடுத்துக்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறா. அப்போ நான் கேட்டேன், இதுவரை எத்தனை யாசின் ஓதிக்கிறீங்க, எத்தனை யாசின் ஓதிக்கிறீங்க? இன்னும் ஒரு யாசின் சரி ஓதி முடியலன்றாங்க. ஓத தெரியாவா? பால ஆரம்பிக்கிறா. சொல்றா, என் அம்மா எனக்கு ஓதி சொல்லி தந்தாங்க, நான் சின்னத்தில் ஓதினேன். 12 வயசுக்கு பின்னால நான் குர்ஆனை தொடவே இல்லை. இப்போ எனக்கு ஓத தெரியா, கஷ்டமா இருக்கு. நான் குர்ஆனை தொடவே இல்லை. எங்களோட உம்மம்மா மௌத்தாக இருக்கிறாங்க, அவக்கு ஒரு யாசின் ஓதணும் என்று எனக்கு சரியான ஆசை. நான் எப்படி சரி ஓதி முடிக்கணும் என்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமைகளுக்கு வரக்கூடாது. இந்த நிலைமைகளுக்கு நடக்கக்கூடாது. இந்த உலகத்துல நாங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் அவங்களுக்காகவே. அதனால எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய, எங்களுக்கு கியாம நாள் வரைக்கும் நன்மையை தரக்கூடிய நல்ல பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதே போல அந்த பெற்றார்கள் அதுக்குரிய வழிகாட்டலை நீங்க கொடுக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ இருக்குதே, நீங்க கேட்கிற பிரயாணத்துல நீங்க செய்யக்கூடிய துஆ, அதே போல உங்களுக்கு கஷ்டமான ஒரு நிலைமை, அந்த நேரத்தில் நீங்க அல்லாஹ் இடத்துல கையெழுதுறீங்க, அல்லாஹ் விரும்புறான். அதே போல சந்தோஷமான நிலைமை, அந்த நேரத்திலையும் அல்லாஹ் இடத்துல கையேந்துறீங்க, அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல குறிப்பிடப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய உணவுகள், வருமானங்கள் ஹலாலாக இருக்கணும். எப்ப ஹலாலாக இல்லையோ உங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவுல கூட உங்களோட துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்ப எங்களோட வருமானம் ஹலால் இல்லையோ அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவுல கூட உங்களுக்கு என்ன செய்யாது, அவங்களோட துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். கஷ்டமான நிலைமையில இருக்கிறீங்க, பிரயாணத்துல இருக்கிறீங்க, மிகவும் பரதாபப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க, உதவிக்கு யாருமே இல்லை. நபி அவங்க ஹதீஸ்ல அப்படிதான் விளங்கப்படுத்தினாங்க. அஷ்ஹஸ் அக்பர் யமுத் யதை இல ஸமா, யா ரப் யா ரப் யா ரப். முடியெல்லாம் பரட்டடைஞ்சி உடம்பெல்லாம் அப்படி ஊத்தியாகி அழுக்காகி இந்த கஷ்டமான நிலைமையில உதவிக்கு யாருமே இல்ல, ஒரு பாலைவனத்திலிருந்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அழைக்கிறாரு. நபி அவங்க கேட்கிறாங்க, வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பஸுஹு ஹராம். உன்னு இருக்கக்கூடிய சாப்பாடு ஹராம், அவர் குடிக்கிற பானம் ஹராம், உடுத்திருக்கக்கூடிய ஆடை ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ். அவருடைய துஆ எப்படி அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, மிகவும் அதிகமாக நாங்க கவனிக்க வேண்டிய, வலியுறுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களோட வருமானங்கள். எங்களோட துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றா எங்களோட வருமானங்கள் சீராக இருக்கணும், ஹலாலாக இருக்கணும். 2 பகுதியை கொண்டு நாங்க துஆ செய்யறது. அதே போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாதாக்கள், அவுலியாக்கள், சாலிஹீன்கள், நபிமார்களுடைய துஆல நாங்க பங்குதாரிகளாக மாறுறது. 2 விஷயம். எப்ப அவங்களோட துஆல நாங்க பங்குதாரிகளா மாறுவோம் என்றா நாங்க தொழுகையாளியாக இருக்கணும், தொழுகையில் இஸ்திகாமத்தாக இருக்கணும். நோம்புல மட்டும் தொழுறது, டைம் கிடைச்சா மட்டும் தொழுறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த தொழுகையுடைய விஷயத்துல பொடுப்போக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய அஸாப்ல ஒன்று தான் நல்லடியார்களுடைய துஆல இருந்து அவங்க டிப்ராய் ஆகுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
சாலிஹீன்களுடைய நல்லடியார்களுடைய துஆல இருந்து அவங்க தூரமாகிடுவாங்க. அதே போல் அன்பான சகோதரர்களே, அதனால இவங்களுடைய நல்லடியார்களுடைய துஆக்கள்ல நாங்கள் பங்குதாரிகளாக மாறணும். அதுக்கு நாங்கள் அல்லாஹ் இடத்துல எங்களோட தொழுகையிலையும் இஸ்திகாமத்தாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய இந்த அன்றாட வாழ்க்கை இஸ்லாத்தில் 2 பகுதி இருக்குது. ஒன்று எங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தமான தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. 2வது எங்களுக்கும் மற்ற மக்களுக்கும் தொடர்பான ஒரு வாழ்க்கை. இதை ஒவ்வொன்றையும் பற்றியும் இஸ்லாம் அழகான முறையில் விளங்கப்படுத்திருக்குது. நாங்கள் மற்ற மக்களுக்கு செய்யக்கூடிய, மற்ற மக்களை நோவிக்கிறோம், அவங்கள துன்புறுத்துறோம், அவங்களோட ஒழுங்கா நடந்து கொள்றோம் இல்லை, எங்களோட செயல்கள் ஒரு பதுவாவாக மாறும். எங்களோட செயல்கள் பதுவாக மாறிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸை சொன்னாங்க அழகான முறையில். சில பிள்ளைகள் பெற்றாரெல்லாம் திட்டுவாங்களாம். சஹாபாக்களுக்கு சரியான ஆச்சரியம், எப்படி திட்டுவாங்க? பிள்ளைகள் பெற்றாரை திட்டுவாங்க. என்னண்டா அவங்களோட நடத்தைகள் மக்கள் கண்டு பெற்றார்களை திட்டுவாங்க. மற்றவங்களோட பெற்றாரை இவங்க திட்டுவாங்க, அவங்க இவங்களோட பெற்றாரை திட்டுவாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார், இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான். இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் வர்ற நேரத்தில் இதெல்லாம் சும்மா எங்களோட பிள்ளை சொன்ன ஐ வாண்ட் டு பி கூல், இந்த கூல்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, இப்படி இந்த வல்கர் லாங்குவேஜை அவங்க உருவாக்கி கொள்வாங்க. அங்கே போகக்கூடிய அந்த சொசைட்டி, அவங்களோட என்வாரன்மெண்ட் அடிப்படையில் அதெல்லாம் சும்மா சர்வ சாதாரணமாக வரும். தாயை திட்டுறது ஒரு சர்வ சாதாரணமாக வெளியாகும். நீங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். உங்களோட பிள்ளை யாருடைய ஒரு அல்லாஹ் அக்பர் நவுஸ் பில்லா, பொதுவாக மிகவும் அசிங்கமான ஒரு வார்த்தையை நான் என்னையோ சவுத் ஆப்பிரிக்காவில் ஏற்கிற நேரத்தில் ஒரு வாலிபனை கண்டேன். அந்த வாலிபனை ரீஹாபிலிட் சென்டரில் கொண்டு வந்து போட்டு இருக்குது. அந்த வாலிபனுடைய எவ்ரி செகண்ட் வேர்ட் வந்து தாயை திட்டுற வேர்ட். அல்லாஹ் அக்பர். அவருடைய தாயெல்லாம் திட்டுறாரு. எவ்ரி செகண்ட் வேர்ட் அது அவருடைய ஒரு பழக்கமாக போயிட்டு. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பிள்ளை அப்படி சொல்ற நேரத்தில் உங்களை தான் திட்டு கொண்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால நாங்கள் இந்த நல்ல துஆக்கள் அரபிகள் இடத்துல, ஒரு அரபியை நான் சந்திச்சேன், இந்த நல்ல பழக்கங்களை சொல்றது. எங்களுக்கு கோபம் வந்தா எங்களிடத்துல அசிங்கமான வார்த்தைகள் வெளியாகும். இந்த அரபியத்தை கண்டு என்னண்டா, இவருக்கு கோபம் வருது. எந்த அளவுக்கு கோபம் என்றா, அடிச்சு யார சொல்லி கொன்றுவாரு. எலும்பி அல்லாஹ் அக்பர் நபியின் மீது ஸலவாத் சொல்றாரு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத். ஸலவாத் கோவத்தோடு சொல்றாரு. அல்லாஹ் அக்பர். ஏன்? அந்த கோவத்தை அடக்கி கொள்ளக்கூடிய முறை ஸலவாத் சொல்றாரு. நாங்க ஒரு ஸலவாத் சொன்னோம் என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மலக்குமார்கள் அல்லாஹ் எங்களின் மீது 10 ஸலவாத் சொன்னோம். அல்லாஹ் அக்பர். கோபம் தணிஞ்சிடும், ஆத்திரம் தணிஞ்சிடும். மனிதனுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால எங்கட வாழ்க்கை இன்றைய பயான்ல நான் என்ன வளர்த்துறேன்டா, எல்லா நேரத்திலையும் மக்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. நீங்க எல்லா நேரத்திலும் அல்லாஹின் பக்கம் தேவையுள்ளவங்களாக இருங்க. அல்லாஹ் இடத்துல கேளுங்க. மக்களுக்கு நல்லதை நீங்க என்ன நல்லதை விரும்புங்க, நல்லதை நீங்க விரும்புங்க. அவங்களுக்கு நல்லதை நீங்க செய்யுங்க. பாரக்கல்லாஹ் அக்ரமக்குமுல்லாஹ். ஒரு ஷேக் இருந்தார், அப்துல் ஹஃபீஸ் மக்கின்னு சொல்லி. அவர் மக்கால ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஷேக். அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்த நேரத்தில் அவரோட நான் ஒரு ஜேர்னியில் இருந்தேன். எப்பயும் போயிட்டு நான் பல விடயங்கள் முடிஞ்சதுக்கு பின்னால் ஷேக் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லுவேன். எல்லா நேரமும் ஒரே துவா தான் செய்வார். எனக்கு கொஞ்ச நாளில் அதை அப்படியே சலிச்சிட்டு நான் பார்த்து, என்னடா இவர் இந்த துவா மட்டும்தான் கேட்குறார். என்ன சொல்லுவார்டா, அக்ரமக்கும் ஃபித்தாரைன், அக்ரமக்கும் ஃபித்தாரைன். அல்லாஹ் ஈருலகத்திலேயும் உங்களை சங்கைப்படுத்துவானாக, ஈருலகத்திலேயும் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவானா. இதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு இது படலை இந்த டைமில். அப்போ நான் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு நான் பண்ண, ஷேக் இன்னும் பல துவாக்கள் இருக்குது, நீங்கள் வேறு விஷயங்களையும் கேளுங்கன்ட்டு. அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எல்லாரும் கஷ்டப்படுறது இதுக்காக வேண்டிதான். இந்த ரெண்டும் கிடைச்சிட்டுண்டா உங்களுக்கு உலகமும் கிடைச்சிட்டு ஆகராம் கிடைச்சிட்டு, உலகமும் கிடைச்சிட்டு ஆகராம் கிடைச்சிட்டு. ஆனால் இயற்கையான தன்மை என்னண்டா, மனிதன் இன்னொருத்தர் நல்ல முன்னேறத்தை பார்த்து கொண்டு ஈக்கல. அவருக்கு நாங்கள் ஈக்கிறோம் இங்கே, நான் 24 வருஷமா ஈக்கிறோம் இங்கே. உத்தர் வந்தார் நேற்று முதநாத்து 4 வருஷம். அவர் 4 வருஷத்துல எங்களோட மிச்சம் தூரம் போயிட்டார். இவருக்கு இப்போ ஈக்கலா. இது நேச்சுரல் ஃபீலிங். அப்படி நாங்கள் வரக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சொல்லணும், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ஒரு பரக்கத் செஞ்சிருக்கிறார், அல்லாஹ் அவருக்கு கிருபை செஞ்சிருக்குது. மாஷா அல்லாஹ்
அல்லாஹ் அவரை அதில் இஸ்திகாமத்தை வைக்கணும், அவருடைய அந்த நலவுகளில் தீனுக்கு அல்லாஹ் பாவிக்கணும். எவ்வளோ நல்ல துவா, எவ்வளோ நல்ல துவா. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இறந்த ஒரு அழகான பண்பு என்னண்டா, சஹாபாக்கள் இடத்துல இருக்கக்கூடிய நலவுகளை வெளிப்படுத்துவாங்க. மக்களுக்கு எந்த நேரமும் துஆ செய்வாங்க. நபி அவங்க திட்டவே மாட்டாங்க. அதனால நான் ஏன் சொல்றேன்டா, எங்கட துஆ 27ஓட முடிகிற துஆ இல்ல, இந்த இரவுகளோட முடிகிற துஆ இல்ல, எங்கட முழு வாழ்க்கையும் துஆவாக மாறணும். நாங்க மௌத்தானதுக்கு பின்னாலேயும் கியாம நாள் வரைக்கும் மக்கள் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு மௌத்தாகும். அல்லாஹ் அக்பர். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட பேர் குறிப்பிட்டா நான் எத்தனை தடவை குறிப்பிட்டேன், துஆ போயிட்டு சேர்ந்து கொண்டே இருக்குது. ரஹிமஹுல்லா ரஹிமஹுல்லா, அவருக்கு துஆ செய்யணும். இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா இருக்கிறாங்களே, அவங்களும் ஒரு அனாதையாத்தான் பிறந்தாங்க. தாயுடைய தேட்டம், தாயுடைய ஆசை, பலஸ்தீன்லேருந்து மக்காவுக்கு கூட்டி வந்து மக்கால படிக்க வச்சு, மக்காலேருந்து மதீனாவுக்கு போனாரு, மதீனாலேருந்து அப்படியே என்னை கூஃபாவுக்கு போறாரு, கூஃபாலேருந்து அப்படியே ஈஜிப்டுக்கு போறாரு. இந்த தாயுடைய அந்த தேட்டம், தாய் கணவன் இல்லை என்று சொல்லி அந்த குழந்தைய வளர்க்குற விஷயத்துல எந்த ஒரு குறைபாடும் செய்யல. நபிங்க ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, ஒரு பெண் விதவையாக இருக்கிறா, அவ திருமணம் முடிக்காம இருக்கிறான், நோக்கம் என்னண்டா என்னுடைய பிள்ளைகளை நான் அழகா வளர்க்கும். இந்த நீயத்தோட பத்தினி தன்முடன் விதவியாக இருக்கக்கூடிய பெண்கள் நாளைய கியாமத் நாள சொர்க்கத்துல என்னோட இப்படி இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏன் அவங்களுடைய முழு லைஃபையும் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க பிள்ளைகளுக்காக வேண்டி அப்படியே அர்ப்பணிக்கிறாங்க. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லா நேரத்திலையும் எங்களோட வாழ்க்கையை மக்கள் துஆ செய்யக்கூடியதாகவும், நாங்கள் மக்களுக்கு துஆ செய்யக்கூடிய எங்களோட பிள்ளைகளையும் கியாம நாள் வரைக்கும் எங்களை ஞாபகப்படுத்த மாஷா அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து மாஷா அல்லாஹ், எல்லாரும் பங்குதாரிகள். யாரெல்லாம் இன்ஷா அல்லாஹ் கியாம நாள் வரைக்கும் இந்த இடத்துல வந்து தொழ போறாங்களோ அவங்க எல்லாரும் இதுக்கு ₹1 $1 கொடுத்தவருக்கும் இதுல பங்கு, துஆட பங்கு இருக்குது. $1 கொடுத்தவருக்கும் இதுல பங்கு இருக்குது. அதனால அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான நல்ல விஷயங்களை முந்திக்கோங்க. நல்ல விஷயங்கள் சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காது, சான்சஸ் எல்லாருக்கும் கிடைக்காது. அது ஒரு காலம்தான் கிடைக்கும், அது அவ்வளவுதான். அதுக்கு பின்னால நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உங்கள்கிட்ட பணம் இருக்கும், நீங்க கொடுக்க பார்ப்பீங்க, எடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு காலம் வரும், நீங்க கொடுக்க பார்ப்பீங்க, எடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் அன்பார்ந்த சகோதரர், ஒரு காலம் வரும், துஆவுடைய வாசல் மூடப்படும், தௌபாவுடைய வாசல் மூடப்படும். நீங்க கேட்பீங்க, எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால அந்த டைம் வர முன்னால் எங்கட ஒவ்வொருத்தருக்கு, நான் எங்க அது கியாமத்துடைய நாள் அல்ல, எங்கட மௌத்துடைய சந்தர்ப்பம் இருக்குது. எப்போ உயிர் இங்கனைக்கு வருதோ தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுடும், துஆவுடைய வாசல் மூடப்பட்டுடும். அதுக்கு முன்னால நாங்க தௌபா செய்யணும், அதுக்கு முன்னால துஆ செய்யணும், அதுக்கு முன்னால எங்கட வாழ்க்கையில சீர்திருத்திக் கொள்ளணும். வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எல்லா நேரத்திலும் அவனின் பக்கம் தேவை உள்ளவர்களாக, துஆ செய்யக்கூடியவர்களாக, மக்களுடைய துஆவை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.